தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அருளதி பாயும் இந்த திருப்பலி தனிலே, அச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அத்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும், வாழும் வாழ்விலே வருங்கள் பொழிவதும். இந்த பலி இறையின் பலி, இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி, இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும். புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அழகான ஓர் உலகு, அதில் அசைந்தாடும் வெண்ணிலவு, சுகமான தென்றல், தலையசைக்கும் பூ மரங்கள், நனைந்து செல்லும் மழைத்துளிகள், வளம் தரும் கனிமம், வியந்து நன்றி சொல்லுவோம் இறைவனுக்கு. தூய அன்னாள் பிறரன்பு சபையிலுள்ள சகோதரிகளாகிய நாங்கள் இன்று குறிப்பாக பதம் வந்து இத்தியாக பலியை நன்றி பலியாக ஒப்புக்கொடுக்கின்றோம். அபிராமி நகரில் இயற்கையோடு இணைந்து இருக்கும் எங்கள் மரிய ராஃபோல்ஸ் பள்ளி எவ்வித தடையுமின்றி CBSE-யாக இயங்க உத்தரவு தந்து, எம் இறைப்பணி இப்பள்ளியின் மூலம் திறம்பட செயல்பட எம் ஆசிரியர்களையும் மாணவ செல்வங்களையும் பெற்றோர்களையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். பூசை பலி போல் பாக்கிய செல்வம் இப்புவியில் இல்லையே, இத்தியாக பலியில் மாதா தொலைக்காட்சி வழியாக இணைந்திருக்கும் இறைமக்கள் யாவரையும் விண்ணக வாழ்வு எத்தகையது, அவ்வாழ்வு வாழ அடித்தளமாவது அன்பு. நமது வாழ்வில் அன்பை உள்வாங்கி நாம் செய்யும் சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவர்களாயிருந்து நம் பெருமான் இயேசு சொன்னபடி பெரிய பொறுப்புகளில் அவர் நம்மை அமர்த்த என்றும் தயாராக இருக்கின்றார். இன்று நாம் கொண்டாடும் மாபெரும் புனிதர் அகஸ்தீனார் பாவ வாழ்க்கையிலிருந்து நிறைவான வாழ்வை பெற காரணகர்த்தாவாக இருந்த ஒரே ஊடகம் அவரது அம்மா மோனிகாவின் இடைவிடாத ஜெப வாழ்வு. எனவே ஜெபத்தை ஏணிப்படியாகவும் அன்பை வாழ்வின் மையமாகவும் கொண்டு வாழ வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிப்போம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே, திரு அவையானது இன்று புனித அகஸ்தீனாருடைய
விழாவை நினைவுகூர்கின்றது. தப்பறை கொள்கையான மணிக்கேசத்திலே ஊறி கிடந்தவராக இருளின் அரசு ஒளியின் அரசு என்ற இரண்டு மாறுபட்ட சிந்தனையில் இருளின் அரசானது உலகை கவ்விக்கொண்டது என்ற மாயைக்குள் தன்னை மூழ்கிக் கொண்டவர். இவருடைய அறிவை இப்படிப்பட்ட தப்பறை கொள்கைகளுக்கு அதற்காக நேரத்தை செலவிடுகிறார் என்று தன்னுடைய தாய் மோனிகா அழுது ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார். தன்னுடைய 30வது வயதில் துவங்கிய இந்த செயல்பாட்டிலிருந்து விடுதலை அடைவதற்காக இடைவிடாது ஜெபித்ததனுடைய வெற்றி புனித அம்ப்ரோசியாரை இவர் சந்திக்கின்றார். அவருடைய மறைவுரைகள் இவரை மிகுந்து ஆர்வத்தோடு கேட்பதற்கும் தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. அமைதியாக பூங்காவனத்திலே ஓய்வெடுக்கலாம் என்று சென்றவருக்கு சிறுவன் ஒருவன் கூறிய வார்த்தை உறுத்தியது. எடுத்து வாசி என்று கூறிய அந்த குழந்தையினுடைய வார்த்தைகள் விவிலியத்தை திறக்க தூண்டியது. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 12வது இறைவசனத்தை காண்கின்றார். இரவு முடியப் போகின்றது, பகல் நெருங்கி வந்துவிட்டது. இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைகலன்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வாசகம் அவரை அணி செய்ய அழைக்கின்றது. வாழ்விலே மனமாற்றம் பெற்றவராக தன்னுடைய பணிக்காக அர்ப்பணிக்க புறப்படுகின்றார். அருள் பணியாளராக மாறி ஆயராகவும் தன்னுடைய பணியை சிறப்பாக ஆற்றுகின்றார். அன்பார்ந்தவர்களே, வாழ்வின் தருணங்கள் நமக்கு தரப்படுகின்றது மனமாற்றம் அடைவதற்காக, நல்ல வழியை தேர்ந்து கொள்வதற்காக. தன்னுடைய கொள்கைகள் தவறென்று அறிகின்ற போது அதிலிருந்து விடுபட்டு கடவுளுக்குரிய செயல்களை மாட்சிமையை அணிந்து கொள்வதற்காக நாமும் ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் இப்படிப்பட்ட நல்ல வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று மன்றாடுவோம். சிறப்பாக இந்த பலியிலே இந்த ரஃபல் ஸ்கூலினுடைய வளர்ச்சிக்காக பணிக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற அருட்சகோதரர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, மாணவ செல்வங்களுக்காக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே,
ஆயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை உமக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்துதர் பவுல் தெசலோனிகருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 9-11 முடிய. சகோதர சகோதரிகளே, சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாயிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகிற்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் உலகிற்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகிற்கு நீதி வழங்க வருகின்றார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள்,
ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். Alleluia, 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 Alleluia. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25 இறைவசனங்கள் 14 துவங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கோரிய உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும்பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருவருக்கு 2 தாலந்தும், இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளின் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகி என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகி என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார்.
1 தாலந்தை பெற்று கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்ததல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாலந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாலந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரி பலியிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு உவமைகள் வாயிலாக தன்னுடைய மக்களுக்கு போதிப்பதை அறிகின்றோம். இன்னும் சிறப்பாக விண்ணரசை பற்றிய செய்திகளை எளிய முறையில் விளக்குவதற்காக தன்னுடைய மக்களுக்கு உவமைகளை வெளிப்படுத்துகின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், நெடும் பயணம் மேற்கொள்ள இருக்கின்ற அந்த தலைவருடைய செயல்பாடு. தன்னுடைய பணியாளர்களை அழைத்து அவரவர் தேவைக்கேற்ப, திறமைகளுக்கேற்ப என்று பொருள் கூறும் வகையில் 5 தாலந்து ஒருவருக்கும், 2 தாலந்து இன்னொருவருக்கும், இறுதியாக 1 தாலந்தை கடைசியாக 3வது நபருக்கும் கொடுக்கின்றார் என்று நற்செய்தி கூறுகின்றது. அன்புக்குரியவர்களே, இதை பணத்தின் அடிப்படையில் பார்க்கலாம், திறமையின் அடிப்படையில் பார்க்கலாம். 2 பார்வைகளையும் நாம் முன்வைக்கின்ற போது கருத்து வேறுபாடுகள் ஏராளம் உண்டு. கடவுள் ஏன் பாரபட்சம் பார்த்தார் என்று கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கலாம். இல்லை என்றால் இறுதியிலே வருவது போன்று அதையும் எடுத்து 10 தாலந்து உள்ளவரிடம் கொடுங்கள், உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவர்களிடமிருந்து இருப்பதும் எடுக்கப்படும் என்ற சிந்தனையை முன்வைத்து எதிர்மறையாக பேசுவதையும் நாம் கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த பணியாளர்களுடைய பொறுப்பையும் அவர்களுடைய உழைப்பையும் தியாகத்தையும் முன்னிறுத்துகின்றார். 1 தாலந்து என்று சொல்வது குறைந்த நாணயம் ஒன்றுமல்ல. இன்று நாம் எண்ணக்கூடிய அளவில் 1 ரூபாயை கொடுத்து விட்டார் என்றது அல்ல. மாறாக 1 தாலந்து என்று சொல்வது பல கிலோ தங்கத்திற்கு, இன்றைய மதிப்பிற்கு நாம் அடையாளம் சொல்லலாம் என்று கூறுகின்றார்கள். அவ்வளவு மதிப்புமிக்க ஒன்றுதான். அப்படி இருக்கும்போது இதை இந்த மனிதன் ஏன் பயன்படுத்தவில்லை என்ற கேள்வி நமக்கு எழுது ஒன்று. நம்முடைய இந்த உவமையின் அடிப்படையில் நாம் செல்கின்ற போது தன்னுடைய நாணயத்தினுடைய மதிப்பை இந்த மனிதன் அறிந்து கொள்ளவில்லை. மற்றவர்களை பார்க்கின்றான். 5 தாலந்தை அவனுக்கு கொடுத்திருக்கின்றார்கள், 2 தாலந்து அவன் பெற்றிருக்கின்றான். நான் மட்டும் குறைந்து போனேனா? 1 தானே எனக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே இது ஒன்றுமில்லை என்ற எண்ணத்தை அவனுக்குள் வருவிக்கின்றது. நாணயத்தினுடைய மதிப்பை அறியாத மனிதனாக இவன் இருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் இதை எண்ணி பார்க்கலாம். என்னுடைய திறமை எது? என்னுடைய ஆற்றல் எது? என்னுடைய சக்தி எது என்பதை அறிந்து கொள்ளாமல் நம்மையே நாம் மழுக்கிக் கொள்வது.
ஒன்றும் செய்யாமல் இருந்துவிட்டு போய்விடலாமே என்று நினைக்கக்கூடிய செயல்பாடுகள். அவன் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன், அவனுக்கு அனைத்து வசதிகளும் இருக்கின்றது, அவருக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் பெற்றோர் செல்வந்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய மனம் போன போக்கில் நான் வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலையும் நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக அன்பார்ந்தவர்களே, பொறாமை என்ற குணம் மேலோங்கி நிற்கின்றது. அடுத்தவர்களை பார்த்து நாம் ஏப்பம் விடுகின்றோம். அவர்கள் வசதியாக இருக்கின்றார்கள் என்று நினைத்துவிட்டு நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஆற்றல்களை நாம் தோண்டி புதைத்து விடுகின்றோம். பொறாமை எண்ணமானது இங்கு மேலோங்கி இருப்பதால் இந்த மனிதன் தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய செல்வத்தை அழித்து விடுகின்றான். மூன்றாவதாக பார்க்கின்றோம் அன்புக்குரியவளே, சோம்பேறியாக இருக்கின்றான். உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. தன்னிடம் தன்னுடைய தலைவன் கொடுத்ததை குழி தோண்டி புதைத்து வைத்துவிட்டு பொறுப்பை தட்டி கழிக்க வேண்டும் என நினைக்கின்றான். எனவே தான் தன்னிடம் கிடைத்ததை வைத்து உழைக்க வேண்டும், முன்னால் வர வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லாமல் போகின்றது. முயற்சிக்காமலேயே தன்னுடைய மனதை அடைத்துக் கொள்கின்றான். வாசல்கள் அவனுடைய இதயங்களை திறக்காமல் அடைத்து விடுகின்றது. எனவே தன்னுடைய செல்வத்தை குழி தோண்டி புதைக்கின்றான். நம்முடைய வாழ்வில் நாம் பதவிகள் கிடைக்கவில்லை என்றால், பொறுப்புகள் கிடைக்கவில்லை என்றால், நான் நினைத்தது போன்று பெரிய வேலை, ஊதியம் எனக்கு கிடைக்கவில்லை என்று சுற்றித் திரியக்கூடிய வாலிபர்களையும் இன்று நாம் காண்கின்றோம். என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, நான் எதிர்பார்த்த பெரிய ஊதியம் எனக்கு இல்லை, எனவே நான் ஊரை சுற்றி வருகின்றேன் என்று சுற்றக்கூடிய செயலை பார்க்கின்றோம். ஆனால் கிடைத்ததை வைத்து முன்னேற வேண்டும், முயற்சிக்க வேண்டும் என்ற சிந்தனையானது பலர் மத்தியில் மழுங்கி போயிருக்கின்றது. 25,000 30,000 சம்பளத்திற்கு உடனே வேலை கிடைத்தால் செல்வேன் என்று அனுபவம் இல்லாமல் படித்து முடித்துவிட்டு சுற்றி வரக்கூடிய சூழ்நிலைகளை நாம் காண்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இது திறமையை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய செயல்பாடுகள். ஆனால் நற்செய்தியை இன்னும் ஒன்று கூறப்படுகின்றது. அந்த பணியாளன் கூறுகின்றான், ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், தூவாத இடத்திலும் விதைக்காத இடத்திலும் அறுவடை செய்யக்கூடியவர். எனவே உமக்கு அஞ்சி நான் நீர் கொடுத்ததை புதைத்து வைத்திருந்தேன், இதோ பாரும் நீர் கொடுத்தது என்று. அன்பார்ந்தவர்களே, இன்று குடும்பங்களிலே பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற போது, என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளைகள் நாங்கள் பட்ட துன்பத்தை படக்கூடாது என்று பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடிய செயலை பார்க்கின்றோம். ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி என்று சொல்கின்றார்கள், பயம். அந்த பயத்தை விட்டு வெளியில் சென்று துணிச்சலோடு எதிர்கொள்வோம் சவால்களை என்ற ஒரு எண்ணம் பிள்ளைகள் மத்தியில் குறைந்து வருவதையும் காண்கின்றோம். சமூகத்திலே துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டிய செயல்கள். கடன்கள் வந்துவிட்டது என்றால் தற்கொலை செய்து கொள்ளலாமா? தொழில் நஷ்டம் ஏற்பட்டு விழுந்தது என்றால் நாம் எப்படி நம்முடைய வாழ்வை முடித்து கொள்ளலாம்? என்னுடைய வாழ்வை முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய பய உணர்வு இன்று சமூகத்தில் அதிகரித்து வருகின்றது. ஒருவேளை உடலை பற்றிய பயம், தங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம், துணிச்சலோடு போராட வேண்டும் என்ற சமூகத்தை பற்றிய பயங்கள் மக்களை வாட்டுகின்றது. இந்த பய உணர்வுகள் இருக்கின்ற போது பிள்ளைகள் வாழ்வில் சாதிக்க முடியாது, எதிர்காலத்திலே வெற்றியை அடைய முடியாது. சாதிக்க துடிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் பலமுறை தோல்விகளை தழுவினார்கள், பலமுறை அச்சத்தை கடந்து துணிச்சலோடு போரிட்டார்கள். உறக்கத்தை தவிர்த்தவர்களாக மழையென்றும் பனியென்றும் வெயிலென்றும் குளிரென்றும் பாராமல் அவர்கள் உழைத்தார்கள். அதுதான் அவர்கள் வாழ்விலே வெற்றியடைய துணிந்தது. அவர்களுடைய திறமைகள் வளர்ந்தது,
அவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாக தலைவர்களாக உயர்ந்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்வில் எண்ணி பார்ப்போம். துணிச்சலோடு போராடும் தன்மை நம்மிடம் இருக்கின்றதா? நம்முடைய பிள்ளைகள் அச்சத்தையும் பயத்தையும் தவிர்த்தவர்களாக சமூகத்திலே ஆற்றல் மிக்கவர்களாக எழுந்து வருகின்றார்களா? தங்களுடைய அறிவை, ஆற்றலை, திறமையை, நேரங்களை முறையாக பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி காண்கின்றார்களா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவன் அத்தகைய நல்ல அருளை, ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பங்களிலும் தர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்தென்று நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களாக ஆண்டவிடம் எடுத்து கூறுவோம். பேரன்பு பெருந்தகையே, எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசிர்வதியும். அனைத்து அருள்நிலையினரும் தன்னிலை உணர்ந்து தரணியை வாழ வைக்கவும், இறைவனையும் இவ்வுலக மக்களையும் நேசித்து வாழவும் வழிநடத்தவும் தேவையான ஞானத்தையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ, உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். கொரோனா கொள்ளை நோயால் மேலும் பல இன்னல்களிலும் சிக்கி தவிக்கும் மக்களுக்காக, குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் துயரப்படும் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உம் அரவணைப்பையும் உன்னிருப்பையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெற்றுத்தர வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ, உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் எனவும் தூதர் வழியாக வாழ்த்தியம் இறைவா. அன்னையின் வழியில் அர்ப்பண உணர்வுடன் அன்பு பணியாற்றி உலகெங்கும் நற்செய்தியாக விளங்கும் மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் ஒவ்வொரு உள்ளங்களும் தாம் செய்யும் மனித நேயப்பணியில் நிறைவான மகிழ்ச்சி காணவும், மேலும் இத்தொலைக்காட்சியை பயன்படுத்துவோர் இறை அருளால் நிரப்பப்படவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ, உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அள்ள அள்ள குறையாத என் அன்பே இறைவா, உலக மக்கள் அனைவரும் மன அமைதியுடன் வாழ ஜெபிக்கின்றோம். இறை மக்கள் யாவரும் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவவும், பசித்தோருக்கு பகிர்ந்து கொடுக்கவும், உடையற்றோருக்கு உடுக்கு கொடுக்கவும், உறவினர்களுக்கும் அயலாருக்கு உதவவும் தேவையான நல்ல மனதையும் இறையாட்சி பணியில் இணைந்து செயல்படும் ஆற்றலையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ, உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பேரன்பு பெருந்தந்தையாய் என் இறைவா, வார்த்தை வழி வாழவும் வழி நடத்தவும் ஆதாரமாக திகழும் ஒவ்வொரு குடும்பத்தையும், மேலும் இத்தியாக பலியில் பங்கெடுக்கும் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். இவர்கள் செய்யும் எல்லா காரியத்தையும் நீரே முன்னின்று வழிநடத்தவும், உமது திருமுக ஒளியை இவர்கள் மீது வீச செய்து என்றுமே இவ்விறை மக்கள் உமது அருளால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ, உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோ,
உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உம்முடைய மக்கள் எளிமையாக எடுத்து எம்பிய வேண்டலுக்கு தயவாய் செவி சாய்த்தருளும். பல்வேறு எண்ணங்கள், ஜெபங்கள், வேண்டுதலோடு ஒவ்வொரு நாளும் உம்மை நாடி வரக்கூடிய அன்பு மக்களை ஆஸ்வதியும். இதோ இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக காண்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆஸ்வதியும். தாங்கள் தேடுவதையும் கேட்பதையும் நிறைவாக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள உம்முடைய அருள் ஆசிரியை நிறைவாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே. உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே. உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ. பொன்னான வாழ்வை உடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே. பொலிவாக செய்வாய் ஆண்டவனே. உன் அருளோடு அணைப்பாய் மாபரனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மாறை பலி எல்லாமல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கன மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம்.
மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை மெடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவோர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தலை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைகூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இறைமகன் இயேசு போதித்தவாறு இவ்வுலகில் ஆட்சி மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுணர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருத்துக்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியின் வாழ்த்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வை. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வை. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டுக்கள். ஆண்டவரே,
நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆழச் சொல்லித்தார். அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆழச் சொல்லித்தார். ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, ஏங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடும் கற்றுத்தார், வாழ்வென்னும் பாடும் கற்றுத்தார். அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆழச் சொல்லித்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய்க்கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்துக்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களில் இருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். இறைவன் உடன் இருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி.
கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. மாந்தர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதரசியே, மனவொளி தாராய், மாசு அகல செய்வாய். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே,